இங்கே இருங்க எப்படி இருக்குது, பாவம் போல் இருக்குது இந்த ஏரியாவே. ஒரு பய வர மாட்டான் போல். தெரியாதரமாக இந்த ஏரியா கிட்ட வந்து ஹைவேல வச்சு ஒரு ஆர்டர் வந்துருச்சு. போய்ட்டு வரட்டுமா? சரி தலைவரே, ஃபஸ்ட் ஆர்டர் வந்துருச்சு, கிளம்ப வேண்டிதான். ஸோ ஃபஸ்ட் ஆர்டர் வந்துருச்சுங்க நம்மளுக்கு. சின்ன வயசுல இருந்த ஒரு ஆசை, ஆசைன்னா பெரிய ஆசை ஒரு பொருள் மேல. அதான் என் லைஃபோட டார்கெட். ரைடர் சூர்யா. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை ஆகஸ்ட், இது ஆகஸ்ட் மாதம் டே 1 சரிங்களா. ஆல்ரெடி டே 1க்கு நான் 31 நாளோட வீடியோ போட்டு விட்ருப்பேன். ஸோ தப்பாக நினைக்காதீங்க. ஸோ டே 2ல் தான் நீங்கள் டே 1ஓட வீடியோ பார்ப்பீங்க. பட் இந்த மாதமும் நான் ஃபுல் வீடியோ போடுவேன். ஆனால் இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டார்கெட் இருக்குது. என்ன அப்படின்னா 452 பண்ணணும். ஸோ மொத்தமாக 452 ஆர்டர் பண்ணணும். இதுதான் இந்த மாதம் நம்மளோட சேலஞ்ச். கண்டிப்பாக எப்படியா பண்ணணும். அது மட்டும் தான். ஏன்னா இந்த நம்மளுக்கு போன மாதம் நம்மளோட சேலரி பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மிங்க, ரொம்ப கம்மி. அந்த சம்பளம் வாங்குறதுக்கு நான் ஊர்லேயே இருந்திருக்கலாம். ஸோ அந்தளவுக்கு கம்மியான ஒரு சம்பளம் போன மாதம் வாங்கினேன். அதனால் இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா 452 ஆர்டர் கம்பல்சரி பண்ணணும். ஸோ 452 பண்ணால் எவ்வளோ சேலரி அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன் சரிங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து பார்த்திங்கன்னா ரைடர் சூர்யா. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் இருக்கும்போது நிறைய ரைட் போவேன். ஸோ எப்போவுமே எங்கேனாலுமே சுற்றிட்டு இருப்பேன், இந்தியாவில் சுற்றிட்டே இருப்பேன் எப்போவுமே. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பைக் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட்னால பைக் மேலே மட்டும் தான் இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ பைக் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தனால பார்த்தீங்கன்னா அது எந்த ஜாப் போகலாம் அப்படின்னு ஒரு செக் பண்ணிகிட்டு இருக்கும்போது நிறையா இருந்துச்சு. ஸோ எப்படின்னா இப்போ வந்து ஷோரூம்லலாம் வேக்கன்சி இருந்துச்சு. ஸோ ஷோரூமில் வந்து நியூ பைக்கை டெலிவரி பண்ண போகிறது, டெஸ்ட் ட்ரைவ் பண்ண போகிறது, இந்த மாதிரிலாம் இருந்துச்சு. பட் கொஞ்சம் சின்ன பிரச்சனை என்னென்னா லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருந்து. அப்போது அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது தான் பார்த்திங்கன்னா கடவுள் புண்ணியத்தில் சவுதி அரேபியா ரியாத்தில் வந்து பார்த்திங்கன்னா டெலிவரி ஜாப் வேகன்சி இருக்குது. ஃபுல்லாக பைக்லேயே தான் சுற்றணும் அப்படின்றனால இந்த வேலையை நான் சூஸ் பண்ணி இங்கே வந்தேன். ஸோ சேலரி நல்ல சேலரினா எதிர்பார்க்க முடியும். நான் இந்தியாவிலேருந்து சம்பாதிக்க முடியாத அளவுக்கு ஒரு நல்ல சேலரி இது மாதம். அதெல்லாம் ஓகே, உங்களுக்கு அடுத்தடுத்தது சொல்லுவேன். தொடர்ந்து நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பார்க்கணும், நான் இனிமேல் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், இல்லைனா விட்டுருங்க. உங்களுக்கு ஏதாவது நான் பண்ண தப்பாக தெரிஞ்சிச்சாலோ இல்லை நல்லதாக தெரிஞ்சாலோ கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என் கூட பேசணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து பார்த்திங்கன்னா கீழே கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட இன்ஸ்டாகிராம் நேம் பார்த்திங்கன்னா ரைடர் சூர்யா தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து நம்ம 15,000 ஃபாலோவர்ஸ். ஸோ 15,000 ஃபேமிலி மெம்பர்ஸ் நம்ம கொண்டு வந்திருக்கோம். ரீசெண்டாக தான் பார்த்திங்கன்னா நம்ம ஃபேக் ஃபாலோவர்ஸை ரிமூவ் பண்ணோம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா 528 ஃபாலோவர்ஸ் இருந்தாங்க. ஸோ இப்போ நம்ம 15,000 ஃபாலோவர்ஸும் பார்த்திங்கன்னா உண்மையான ஒரிஜினல் ஃபாலோவர்ஸ். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ஒரு 15,000 பேர் நம்மளை ஃபாலோ பண்ணுறாங்கன்னா நம்மக்கிட்ட ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு தான் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ அந்த விஷயத்தில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இந்த மாதம் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா போன மாதம் ஃபுல்லாகவே நம்ம அல் மால்கா அப்படிங்கிற ஒரு ஏரியாவை சுற்றி பார்த்துட்டு இருந்தோம் சரிங்களா. ஃபுல்லாக அல் மால்காங்கிற ஏரியாவை தான் சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கு முந்தின மாதம் அல் யாஸ்மின்ங்கிற ஒரு ஏரியாவை சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இந்த மாதம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஒலையா. ஸோ அல் ஒலையா, அல்லுங்கிறது எல்லா நேமுக்கு பக்கத்தில் வந்துடும் சார். அல் சுலைமானியா, அல் அப்படிங்கிற ஏஎல் அப்படிங்கிறது எல்லாத்துலேயும் வந்துடும். ஸோ அல் ஒலையா அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு தான் நம்ம இந்த மாதம் ஃபுல்லாகவே சுற்றி பார்க்க போகிறோம். ரியாத்தில் அப்படி என்னடா புடுங்கினா அப்படின்னு யாராவது கேட்பாங்க பார்த்தீங்களா. ஸோ அதனால தான் ஒவ்வொரு ஏரியாவாக சுற்றி பார்த்துட்டு இருக்கேன். ஸோ இந்த ஏரியா பார்த்திங்கன்னா குர்துபா, அல் குர்துபாம்பாங்க. இதெல்லாம் நம்ம மொதல் 2 மாதம் இங்கே தான் சுற்றிட்டு இருந்தோம். இங்கே எங்கே விட்டாலும் எனக்கு தெரியும். அதே மாதிரி எங்கெங்கே என்ன ஷாப் இருக்குன்னு எனக்கு அப்ராக்சிமேட்டாக தெரியும் சரிங்களா. ஒரு 90% தெரியும். ஸோ அதனால் இங்கே பிரச்சனை இல்லை. அப்புறம் அல் யாஸ்மின், அங்கேயும் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. எல்லா ரூட்டும் தெரியும், எப்படி போனால் எங்கெங்கே வெளியே வந்துடலாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் போன மாதம் ஃபுல்லாக நம்ம அல் மால்காவில் சுற்றிட்டு இருந்தோம். ஸோ ரியாத்தில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா என்கிட்ட கேளுங்க, எனக்கு தெரியும் ரூட்லாம். ஸோ பிரச்சனையே கிடையாது உங்களுக்கு. ஸோ இந்த மாதம் அல் ஒலையா. சரி வாங்கங்க, நம்ம அப்படி போயிட்டு அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். எங்கேருந்து ஆர்டர் எடுக்கிற இடத்துல இருந்து போய்ட்டு வரட்டுமா? சரி தலைவரே, ஃபஸ்ட் ஆர்டர் வந்துருச்சு, கிளம்ப வேண்டிதான். ஸோ ஃபஸ்ட் ஆர்டர் வந்துருச்சுங்க நம்மளுக்கு. சுல்தான் பர்கர் அதான் நினைக்கேன், இல்லை ஜோயிலா. அண்ணா டிரான்ஸ்லேட்டர் டவுன்லோட் பண்ண முட்டேனா.
ஸோ இதுதான் நம்மளோட 2வது ஆர்டர். இந்த கடை தான், அந்த முயல் அண்ணன் இருக்காப்புல அந்த கடை தான். நல்லா சூப்பரான ஒரு கடை. ஏன்னா நம்மளை மதிப்பாங்க. சில கடையே போனால் நம்மளை ரொம்ப ஒரு என்கரேஜ் பண்ணுவாங்க. சில பேர் நல்லா பேசுவாங்க, உள்ளே உட்கார சொல்லுவாங்க, தண்ணி கொடுப்பாங்க, ஜூஸ் கொடுப்பாங்க. சில ஜூஸ் கடையில் ஜூஸ் கொடுப்பாங்க. சில கடைகள் இருக்குது, மோசமான கடைகளும் இருக்குது, இல்லைன்னு சொல்ல. பட் 100 மோசமான கடை இருந்தாலும் ஒரு நல்ல கடை வந்து அதை எல்லாத்தையுமே மொத்தமாக சரி பண்ணிடும். என்னடா தேவையில்லாமல் பேசுகிறேன் அப்படின்னா, இங்கே வேலைக்கு வர்றவங்களுக்கு அது யூஸ் ஆகும். வேலைக்கு வர்றவங்களுக்கும் சரி, வாழ்க்கை பாடமும் சரி. 100 பிரச்சனை இருக்கலாம் நம்மக்கிட்ட, நம்மளை சுற்றி இல்லையா. 100 பிரச்சனை இருந்தாலுமே, இல்லை நம்மளுக்கு ஒரு ஆள் 100 பிரச்சனை கொடுத்துருக்காங்க இருந்தாலுமே, அவங்க பண்ணியிருக்க அந்த ஒரு நல்லது அந்த 100 பிரச்சனையும் சரி பண்ணிடும். ஸோ எவ்வளோ கிலோமீட்ரு? 7.2 கிலோமீட்டர். ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, அடித்து நாக் அவுட் பண்ணுவோம். ஸோ 11:45 ஸ்டார்ட் பண்ணோம். ஒரு ஆர்டரு, இப்போ 2 ஆர்டர் கொடுத்தாச்சு. இப்போ 12:45. ஸோ 1 மணி நேரத்தில் 2 ஆர்டர் கம்ப்ளீட் எடுத்துருக்கோம். ஸோ கொடுக்கல இன்னும், இது கொடுத்துடல, இன்னும் 12 நிமிஷம் தான், கொடுத்துடலாம். ஸோ அப்படிங்கும்போது 1 மணி நேரத்துக்கு 2 ஆர்டர் கணக்கு இப்போ வரைக்கும். ஸோ தொடர்ந்து இப்படி அடிச்சிட்டே இருக்க வேண்டியதான். நேற்றுலாம் ஆர்டர் இல்லை, இன்றைக்கி 1ஆம் தேதி, அதுதான் ரொம்ப முக்கியம். 1ஆம் தேதி. ஸோ கண்டிப்பாக நல்ல ஆர்டர் எடுக்கணும். 4வது ஆர்டரும் பார்த்தீங்கன்னா என்ன, 4வது ஆர்டரும் எடுத்தாச்சு. என்னதான் இந்த பின்னால் ஜாட்டர் நல்ல கடை தான், அருமையான ஒரு கடை. அந்த வியூ பாருங்களா, செம்மையாக இருக்குங்க, அப்படியே அல்டிமேட்டாக இருக்குது. ஓ மை காட், எனக்கு அந்த சாப்பாடு கீழே விழுந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா அவருக்கு பெனால்ட்டி போடுறதுலாம் கொஞ்சம் பெரிய விஷயம் இல்லை, அது நம்ம மேலே மிஸ்டேக். ஆனால் சாப்பாடை கீழே போட்டுட்டே அப்படிங்கிறதே மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குன்னா, சாப்பாடுக்காக தான் வேலையே பார்க்குறோம் நம்ம. அதையே நம்ம கீழே போட்டுட்டுமே அப்படின்னு மண்டைக்குள்ளே அது திரும்ப 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 ரொட்டேட் ஆகிட்டே இருக்குது. சரி, ஓகே, ஏதாவது ஒரு நல்ல சாங் கேட்டால் சரியாயிரும். ஜாட்டர் எங்கே இருக்கான், எங்கே இருக்கான், எங்கே இருக்கான்? 4வது ஆர்டர் எவ்வளோ தூரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப தூரம், 11 கிலோமீட்டருங்க. அப்படியே வேறு ஏரியா. அந்த ஏரியாவுக்கு போனால் ரிட்டர்ன் அங்கேருந்து நம்ம திருப்பி சிட்டிக்குள்ளே வர்றதுக்கே 13 கிலோமீட்டர் ஆகும். ஸோ இவ்வளோ நேரம் நம்ம சிட்டிக்குள்ளேயே கொடுத்து விடணும், டக்கு டக்குன்னு ஆர்டர் அந்த மாதிரி இருக்கும், அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ இப்போ நம்ம போகிறது அவுட்டரில் இன்னைக்கு கொடுத்துட்டு திருப்பி சிட்டிக்குள்ளே வரணும். சிட்டிக்குள்ளே எப்படி வர்றதுக்கு ஒரு 11 கிலோமீட்டர் ஆயிரம்னு வைங்களா, வேஸ்ட். அந்த 11 கிலோமீட்டர் 13 நிமிஷமோ 14 நிமிஷம் வேஸ்ட்டாக போயிடும். சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, தட்டி தூக்கும். எப்படியும் 15 ஆர்டர் அடிச்சுட்டு தான் ரூம் போகிறோம் அப்படின்னு ஒரு முடிவே பண்ணிட்டேன். நைட்டு 11:45 வரைக்கும். ஸோ அடிக்கலையா, கூட ஒரு 1/4 மணி நேரம் எக்ஸ்டெண்ட் பண்ணி 12 மணிக்குள்ளே எப்படியும் 15 ஆர்டர். அதுக்கு மேலே அடித்தாலும் சந்தோஷமாக தவிர 15 ஆர்டர் கீழே அடிக்கவே மாட்டேன். ஏன்னா இந்த மாதம் ஃபுல் டார்கெட் 452 ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் மைண்டில். சாப்பிடலனாலும் பரவாயில்ல, தூங்கலனாலும் பரவாயில்ல, காலையிலே எழுந்தாலும் எப்படியாவது பண்ணிடுவேன். வீடியோ அதுக்கேற்றாலும் எடிட்டும் பண்ணி போட்டுருவேன், வீடியோவும் போட்டுருவேன், இதுவும் பண்ணேன். இந்த மாதம் எவ்வளோ கஷ்டம்னாலும் பரவாயில்ல, அடித்து நாக் அவுட் பண்ணலான் இருக்கேன். இந்த மாதம் பார்த்துக்கலாம். என்னோடய மொத்த பவர் என்னன்னு இந்த மாதத்துல தான் தெரியும். ஏன்னா வீடியோவும் எடுக்கணும், எடிட்டும் பண்ணணும், வேலையும் கரெக்டாக பண்ணணும். அப்படிங்கும்போது நான் எடிட் பண்ணுறது சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு 2.5 மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரம் உட்காந்து எடிட் பண்ணுற மாதிரி ஆயிரும். ஸோ நம்ம செக்ஷன் 12 மணிக்கு முடியுதுனாலுமே 3 மணி வரைக்கும் உட்காந்து எடிட் பண்ணுற மாதிரி ஆயிரும். சரிங்களா? அதுக்கப்புறம் அப்லோட் பண்ணிவிட்டு தூங்கிடலான்னு வைங்க. காலையில் 10 மணிக்கு திரும்பி எந்திக்கணும். ஸோ தூக்கம் இந்த மாதம் இல்லைனாலும் பரவாயில்ல, எனக்கு 452 ஆர்டர் கண்டிப்பாக இருக்கணும். அவ்வளோந்தான். வா, பின்னால் ஒரு கார் வருது. ஆனால் அது ரோல்ஸ் ராய்ஸ் மாதிரியே ஃபீல் இருக்குது. ஆனால் இல்லை, வேறு ஏதோ வண்டி. அப்படியே ரோல்ஸ் ராய்ஸ் மாதிரியே ஃபீல் கொடுத்துச்சுங்க. ஆனால் அது இங்கே டம்மி தான் அந்த வண்டியும். தெருவுக்கு ஒன்று கிடக்குது சும்மாவா. மீதி தெருக்கு ஒரு இன்ஜினியர் இருந்த மாதிரி இங்கே தெருக்கு ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் கிடக்கு. அதனால் இந்த மாதம் 452 ஆர்டர் கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். 5வது ஆர்டரு லெட்ஸ் பீஸாவா. அங்கே தான் நம்ம இருந்தோம் இவ்வளோ நேரம். அங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்துட்டோம். இப்போ திரும்பி அங்கேயே ஆர்டர் வந்துருச்சு. 7 கிலோமீட்ரு 7 நிமிஷம் போட்டிருந்து. சரிங்களா? இப்போ போயிட்டு ஒரு ஹைவேல ரவுண்ட் அடித்து யூட்டனை போட்டு போனோம். அது அப்படி தான். ஆனால் ஆர்டர் வருதுல்ல, பரவாயில்ல. 7 கிலோமீட்டரில் ஒரு விஷயமா அப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். சும்மா இருக்கிறத விட ஒரு ஆர்டர் வந்துச்சுன்னா அந்த ஆர்டருக்காக போகிறது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கிற மாதிரி மைண்ட் செட்டில் வச்சுக்கிட்டேன். ஏன்னா இந்த டெய்லியுமே 15 ஆர்டருக்கு மேலே பண்ணோம். அது மட்டும்தான்
இந்த மாதத்தோட மொத்த இதுவுமே இதில் நிறைய சம்பவங்கள் நிறைய சந்தோஷங்கள்லாம் கிடைக்கும், இல்லைன்னு சொல்ல. ஆனால் எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணி இந்த மாதம் எப்படியுமே 452 ஆர்டர் 452 ஆர்டர் பண்ணியே ஆகணும். அவ்வளோதான். இதில் என்ன போனாலும் பரவாயில்ல, பிரச்சனையே கிடையாது, பார்த்துக்கலாம், தட்டி தூக்குவோம், அவ்வளோ தானே. பகலில் இந்த இடம் எவ்வளோ இதாக இருக்குது, நைட்டு பாருங்கள் இந்த ட்ரக்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் ஃபுல்லாக வண்டியாக தான் நிற்கும். இந்த ஒரு லைன் ஃபுல்லாக வண்டி டிராஃபிக்காக தான் நிற்கும். அந்த அளவுக்கு இந்த ட்ரக் பிஸ்னஸில் வேறு லெவல். மோஸ்ட்லி இந்த பொட்டேட்டோ ஃப்ரை அந்த மாதிரி ஐட்டம் தான். பொட்டேட்டோ ரொம்ப இங்கே இருங்க எப்படி இருக்குது, பாவம் போல் இருக்குது இந்த ஏரியாவே. ஒரு பய வர மாட்டான் போல். தெரியாதரமாக இந்த ஏரியாக்கிட்ட வந்து ஹைவேல வச்சு ஒரு ஆர்டர் வந்துருச்சு. ஒரு ஆள் இல்லை, கரடிஸ் பாவம் போல் இருக்குது. இல்லைங்க லெட்ஸ் பீஸாமா. எதுக்கு லெட்ஸ் பீஸா, சும்மாவாக இருக்கணும் கடையில். ஆனால் டெவலப் ஆகிட்டுருக்க ஏரியாங்க. ஸோ ஃபுல்லாகவே திரியா சிட்டி வர போகுது, வந்துச்சுன்னா அல்டிமேட் ஏரியா. என்ன இருக்காப்லையா, பிரதர்? ஹேங்கர் ஸ்டேஷன் 780. ஓகே. பயங்கரமான வெயில், பயங்கரமாக இருக்குது. பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ ரைட்ஸு எல்லோரும் பார்த்துருங்க. ஓகே, ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லோரும் பார்த்துருங்க. கேமரா ஆஃப். ஏழாவது ஆர்டர் எடுத்தாச்சு. என்ன 7வது ஆர்டர் எடுத்தாச்சு. ஸோ டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 4:33 ஆகுதுங்க. ஸோ 4:30 ஆகுது. 7வது ஆர்டர் இப்போ தான் எடுத்துகிட்டு கொண்டு போய்ட்டுருக்கேன். பக்கத்தில் தான், ஆப்போசிட்டில் 1.7 கிலோமீட்ரு. ஜாலி ஜாலி ஜாலி. கொடுத்துட்டு திரும்ப ஆர்டர் எடுக்கணும். மொத்தம் கண்டிப்பாக கம்பல்சரி இந்த வீடியோ மாதம் நாள் அப்படிங்கிற கான்செப்டே இல்லை. இந்த மாதம் ஃபுல்லாக எவ்வளோ கஷ்டப்பட்டாவது பரவாயில்ல, 452 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணுறோம். அதுக்கு மேலே போச்சுன்னா பரவாயில்ல, சந்தோஷம் தான். ஆனால் அதுக்கு கீழே வாய்ப்பே கிடையாது. 10-12 மணி நேரம் வேலை பார்க்குறேன்னா அதை பண்ண முடியலையா, அப்படியே வரிசையாக டைம் கூட்டிகிட்டே போவோம். 12 மணி நேரம் 13 மணி நேரமாக மாறும். எனக்கு தேவை 452 ஆர்டரு கிவ்அவே கொடுக்கணும். அதனால் 452 ஆர்டர் பண்ணியே ஆகணும். ஸோ 8வது ஆர்டரை எடுத்தாச்சு. 8வது ஆர்டர் எடுத்து கொண்டு போய்ட்டுருங்க. 8.8 கிலோமீட்டர். 8வது ஆர்டர் 8.8 கிலோமீட்டரு. எப்படி எல்லாம் ஒரு சிமிலராக இருந்த மாதிரி இருக்கா? இதில் போய் ஒரு யூட்டனை போட்டு சாங்கின்னு பறந்து போக வேண்டிதான். ஸோ டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 5 மணி ஆக போகுதுங்க. எனக்கு 1 நிமிஷம். நம்ம வீடியோ வேறு அப்லோட் ஆகிருக்கோம். ஸோ பாருங்கள், டெய்லியுமே பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள டைமுக்கு 4:55க்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் பாருங்கள். இந்தியன் டைமுக்கு எவ்வளோ அப்படின்னு நீங்கள் கனெக்ட் பண்ணி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம வீடியோ எத்தனை மணிக்கு கரெக்டாக ஷோ ஆகுதுன்னு நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள், சரிங்களா? எத்தனை மணிக்கு அப்லோட் ஆகுதுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை பேர் கரெக்டாக சொல்கிறீங்கன்னு பார்க்கலாம். நம்மளோட 10வது ஆர்டரு எடுத்தாச்சு, கொண்டு போயிட்டுருக்கேன். ஸோ 4 கிலோமீட்டர், சரிங்களா? 6:53க்கு எடுத்திருக்கேன். ஸோ எத்தனை மணிக்கு கொடுப்பேன்னா 6:57 கொடுத்துருவேன். ஸோ 7 மணிக்குள்ளே கொடுத்துருவேன் 10 ஆர்டரு. அதுக்கப்புறம் உள்ள டைமிங்லாம் 5 ஆர்டர் எடுத்தே ஆகணும் எப்படியாவது. இன்றைக்கி என்ன ஆனாலும் பரவாயில்ல, தூக்கமே போனாலும் பரவாயில்ல. சாப்பிடலை, இன்னும் மத்தியானம் சாப்பிடவே இல்லை. காலையில் வரும்போது ரூமில் சாப்பிட்டு வந்தது தான். ஏன்னா சாப்பிட்றதுக்கு எங்கேயா போனால் 1/2 மணி நேரம் என்ன ஆகும்னா வேஸ்ட்டாக போயிடும். அந்த 1/2 மணி நேரம் கூட வேஸ்ட் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லி இப்போ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ரூமில் போய் சாப்பிட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு. ஏன்னா இந்த மாதம் என்ன ஆனாலும் பரவாயில்ல, 450 ஆர்டர் பண்ணியே ஆகணுன்ட்டு ஒரு வெறியில் இருக்கேன். நாள் இன்றைக்கி தானே, அப்போ இன்றைக்கி எப்படி தான் இருக்கும், அடுத்தடுத்த போக சரியாயிரும்னா வாய்ப்பே கிடையாது.
டெய்லியும் முதல்ல இருந்து ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கேன். ஏன்னா என் மனசுக்குள்ள ஒரு கோபம் இருக்குது. அந்த கோபம் பணம் இருந்தால் எல்லாமே கிடைக்கும். ஸோ இப்போ டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 9:58 ஆச்சுங்க. ஸோ 10 மணி ஆக போகுது. தூக்கமாக வந்துருச்சு. ஏன்னா 3 நாளாக தொடர்ந்து 10 மணிக்குள்ளே போய் ரூமில் போய் சாப்பிட்டு தூங்குற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ தூக்கமாக வந்துருச்சு. ஸோ 10 மணி இப்போ நம்ம எவ்வளோ ஆர்டர் பண்ணியிருக்கோம்னா 12 ஆர்டர் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிட்டோம். சரிங்களா, 12 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 13வது ஆர்டர் எடுக்க போயிட்டுருக்கோம். ஸோ இன்றைக்கி 12 மணிக்குள்ளே நம்ம வந்து பார்த்திங்கன்னா 15 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணிடணும். அதுக்கு மேலே பண்ணாலும் ஓகே, சந்தோஷம்தான். ஆனால் அது கீழே பண்ணக்கூடாதுன்னு மைண்டில் அப்படி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ மொத்தத்தில் ஒரு நேரம் தான் சாப்பிட்ருக்கேன். காலையில் வரும்போது சாப்பிட்டது தான், அதுக்கப்புறம் சாப்பிடவே இல்லை. அப்படி இருந்தால் தான் இங்கே அம்மாடி யாராடே நீ இப்படி ஓடுற என்னங்க, கீழோடி வந்தால் தான் டிராஃபிக்காக இருக்குன்னு சொல்லி மேலோடி வந்து அப்படியே உள்ளோடி போயிடலான்னு பார்த்தா மேலே அதுக்கும் மேலே டிராஃபிக்காலாம் இருக்குது. அந்த வேகம் என்ன தெரியுமில்ல, கொஞ்சம் வந்தான் இப்போ கொஞ்சம் நிற்கான். இதுக்கு எதுக்கு நீ வேகமாக வரணும்? ஸோ டைம் பார்த்தீங்கன்னா 10:49 ஆச்சுங்க. ஸோ இப்போ வரைக்கும் நம்ம 13 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 13 கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இந்த 2 ஆர்டர் தான் இருக்குது. ஸோ 12 மணி வரைக்கும் நம்மளுக்கு செக்ஷன் இருக்குது. சரிங்களா, 1 மணி நேரத்தில் நம்ம 2 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணி ஆகணும். எப்படியாவது கண்டிப்பாக பண்ணுறோங்க. இன்றைக்கி பண்ணாமல் ஒரு சின்னதாக இல்லை பண்ண முடியாது. நான் வந்துடுச்சு எப்படி ஜாலி. ஐயோ மேலே ஏறிட்டேனே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதில் கட் பண்ணி ரிட்டன் ரிவர்ஸில் வர வேண்டியதான். மாலை எவ்வளோ தூரம் போகுது? இல்லை இதில் கட் ஆகிடுச்சு. இல்லை இதில் கட் பண்ணி ஆப்போசிட்டில் ஏறி வந்துட வேண்டியதான். ஸோ 7.1 கிலோமீட்ரு அவ்வளோ தூரம் போனால் விளங்காது. நம்ம இப்படி போயிட்டு இதில் கட் பண்ணி இப்படி வந்து உள்ளோடி சாடிடுவோம். ரூல்ஸ் பிரேக் பண்ணுவோம். இன்னைக்கு 15 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணோன்னா சாப்பாடே பிரேக் பண்ண தெரிஞ்ச எனக்கு ரூல்ஸ் பிரேக் பண்ண சிறப்பான சம்பவம். ஸோ மணி வந்து பார்த்திங்கன்னா 12:22 ஆகுது. ஸோ கரெக்டாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா 15 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். எப்படி 15 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நாளே சிறப்பாக தரமாக இருக்கிறது. ஸோ போக போக அப்படியே தட்டி தூக்கிடலாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இன்றைக்கி எப்படி நான் இது பண்ணணும் அதே மாதிரி டெய்லியுமே 15 ஆர்டரு பிளான் போட்டு வச்சுருக்கேன். தூக்குறோம். இந்த மாதம் 452 ஆர்டர் அடிக்கிறோம், கிவ் அவே கொடுக்குறோம். பணம் தான் முக்கியம் அப்படின்ட்டு காமிக்கிறோம் எல்லாருக்கும். ஸோ இதில் கண்டிப்பாக ஜெயிப்பேனா தோப்பேனான்னு தெரில, சீரியஸெல்லாம் பேச வரல. கண்டிப்பாக பணம் தான் முக்கியம் எல்லாத்துக்குமே. ஸோ அதை சம்பாதிக்கிறதுக்கான வழியை மட்டும்தான் நம்ம பார்க்கணும். ஏழு ஓரம் போல் சின்ன பையில. ஸோ ரூம் போயிட்டுருக்கேங்க. 33 கிலோமீட்ரு 37 நிமிஷம் சர்றன்னு போயிட வேண்டியதான். ஸோ போயிட்டு வீடியோ வேறு ஃபோன்லேருந்து கேமராலேருந்து ஃபோனுக்கு மாற்றி எடிட் பண்ணி வைக்கணும். அப்படின்னா தான் நாளைக்கு காலையில் அப்லோட் பண்ண முடியும். ஸோ தரமான சம்பவங்கள் நம்மளோட சேனலில் தொடர்ந்துருக்கு. சவுதி அரேபியாவில் வேக்கன்சி வேணும், வேலை வேணும், துபாய், சவுதி, ஓமன், கத்தார் இந்த மாதிரி கண்ட்ரியில் வேக்கன்சி வேணும் அப்படின்னா வேலை வேணும் அப்படிங்கிறவங்க வேலை தேடுறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சேனல். மறக்காம நீங்களும் சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிடுங்க. இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். எந்த பார்ட் ரொம்ப பிடிச்சிச்சு அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட இன்ஸ்டாகிராம் வந்து இருக்குது, இன்ஸ்டாகிராம் இருக்குது, ட்விட்டர் இருக்குது, டிக்டாக் இருக்குது, அப்புறம் யார் இருக்காப்புல மறந்துட்டேன், மோஜ் இருக்காப்புல. ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய சம்பவங்கள் இருக்குது. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும் போய் ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஓகேங்க, பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் செம்மையாக அவங்கள மீட் பண்ணுறேன். ஸோ நாளைக்கு